ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இல்லறம் சார்ந்த பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்கள் நீண்ட நேர இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான பல டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆண்களினுடைய உறுப்பின் நீளத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்லக்கூடியதை ஆண்கள் கரெக்டாக கேட்டுக்கிட்டு அதன்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சிறுத்த அவர்களுடைய உறுப்பும் நல்ல தடிமனாகவும் நீளமாகவும் பெரிதாகவும் மாறும் அப்படிங்கிறதுல நோ டவுட். அதாவது ஒரு சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 170% ஆண்கள் அவர்களினுடைய உறுப்பின் நீளத்தை பற்றி மனதளவிலே கவலைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லுது. ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது. என்னென்னா, நமக்கு இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்திருந்தால் நமக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய ஆண்கள் மனதளவில் இது நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த எண்ணம் தவறா அப்படின்னு கேட்டால் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு கவர்ச்சி என்பது இன்றைக்கி அதிகமாயிடுச்சு. அதுவும் மர்ம உறுப்பினுடைய அந்த கவர்ச்சி இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிடுச்சு. பெண்களே பார்த்திங்கன்னா மார்பகங்களை பற்றிய கொஞ்சம் கவலை இருந்துகிட்ருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆண்களுக்கு இந்த மாதிரி அவர்களுடைய உறுப்பை பற்றின கவலை. இந்த மாதிரி இன்றைக்கி காலம் போக போக உறுப்புகளினுடைய மர்ம உறுப்புகளினுடைய வளர்ச்சியும் வடிவத்தை பற்றியதுமான கவலைகள் இருக்குது. இது தவறுன்னு சொல்ல முடியாது. என்னதான் கருப்பு அழகு அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு வெள்ளையாக ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா கருப்பாக இருக்கவங்க கொஞ்சம் ஏங்குவாங்க. நாமளும் வெள்ளையாக இருந்திருந்தா இருக்குமே அப்படின்ட்டு ஏங்குவாங்க. இது நார்மலாக இருக்கிற ஒரு மென்டாலிட்டி. ஆனால் இது இல்லறத்தில் எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டால், எனக்கு சின்ன உறுப்பு இருக்குது, அதனால் என்னால் இல்லறத்தில் ஈடுபட முடியலை அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நிறுத்திக்கணும். பட் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், என்னால் நல்ல ஒரு இல்லறத்தை என்னோட துணைக்கு கொடுக்க முடியுங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டுட்டு என்னால் முடியாது, என்னால் ஈடுபட முடியாதுங்கிற மைண்ட் செட்டில் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி பல பேர் அப்படி தான் இருக்காங்க. உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குங்கிறத மனதளவில் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு அதே நேரத்தில் அவங்களால ஈடுபட முடியல, நல்லா ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபட முடியல. அவங்களுக்கு கண்டிப்பாக சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். அவங்களும் பொறுமையாக அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். மொதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்களினுடைய உறுப்பின் நீளத்திற்கும் பெண்களை திருப்திப்படுத்துவதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஏன்னா பல ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரிதான உறுப்பு இருந்தால் மட்டும்தான் பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. இந்த எண்ணமே முழுக்க முழுக்க தவறு. இப்படி எந்த விதமான தியரியுமே கிடையாது.
இன்னும் சொல்லப்போனால் ஆண்கள் அவர்களினுடைய உறுப்பை பயன்படுத்தாமலேயே ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும். உறுப்பை பயன்படுத்தவே தேவையில்லை, கண்டிப்பாக திருப்திப்படுத்த முடியும். வாக்ஷாயனரின் கூற்றுப்படி ஒரு முத்தத்தின் மூலமாக மட்டுமே ஒரு பெண்ணை உங்களால் திருப்திப்படுத்த முடியும்னு சொல்கிறார். வெறும் முத்தம் மட்டுமே போதும், நீங்கள் பெருசாக எதுவும் செய்யணுங்கிறதில்ல. அதே மாதிரி ஃபோப்ளே என்று சொல்லக்கூடிய புற விளையாட்டு, அதில் கவனத்தை செலுத்தலாம். அதில் நீங்கள் நல்ல ஒரு இல்லறத்தையும் இன்பத்தையும் கொடுக்கலாம். இந்த உறுப்புங்கிறத ஏன் அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு பெண் உச்சத்தை அடைவதற்கு 7 to 14 நிமிடங்கள் தேவைப்படும். இன்னும் சொல்ல போனால் 13 நிமிடம் to 14, ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே தேவைப்படும். 10 நிமிஷத்துக்கு மேலே 1/4 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளவு டைம் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கு நேரம் தேவைப்படும். இவ்வளவு நேரம் ஒரு ஆணால் உறுப்பை கொண்டு ஒரு இல்லறத்தை வழங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டம். என்ன சொல்ல போனால் வழங்க முடியாதுன்னே சொல்லலாம். ஒரு உறுப்பு 1/4 மணி நேரம் தொடர்ச்சியாக இயங்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படி இயங்க முடியும்? கஷ்டம் தானே. ஸோ ஒரு 10 நிமிடங்கள் அவங்கள ஃபோப்ளேவில் கிளர்ச்சி அடைய வச்சு அடுத்த ஒரு 5 நிமிடங்கள் உறுப்பினை பயன்படுத்தி நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் உச்சத்தை அடைஞ்சிருவீங்க, அவங்களும் உச்சத்தை அடைஞ்சிருவாங்க. இப்படி தான் ஈடுபடணும். இன்னொன்று சொல்லப்போனால் உறுப்பு மட்டுமே அந்த இல்லறத்துக்கு அவசியம் இல்லை. உறுப்பே இல்லைனாலும் உறுப்பை பயன்படுத்தாமலே கூட அவங்களுக்கு அந்த ஃபோப்ளே மூலமாக, அதாவது புற விளையாட்டின் மூலமாக கூட அவர்களை கிளர்ச்சி அடைய வைக்கலாம், உச்சத்தை அடைய வைக்கலாம். அதனால் ஆண்களினுடைய உறுப்பு என்பது இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உயிர்களை, அடுத்த சந்ததிகளை உருவாக்க இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தானே தவிர உறுப்புக்கும் உச்சத்தை அடைவதற்கும் சம்பந்தம் இல்லவே இல்லை. அதனால் ஆண்கள் உறுப்பு சின்னதாக இருக்கேன்னு பயப்பட தேவையில்லை. பட் ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான உறுப்பு வேண்டும். அந்த அளவு ரொம்ப முக்கியம். அந்த அளவு என்ன அப்படின்னா அது பல பேர் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் பெருசும்பாங்க, ஒருத்தர் 5 இன்ச்சு 6 இன்ச்சு 7 இன்ச்சு இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், ஒரு ஆணுக்கு எழுச்சி நிலையில், நல்லா புரிஞ்சுக்கணும், சுருங்கிய நிலையில் அல்ல, எழுச்சி நிலையில். ஏன்னா உறுப்பு எப்பயுமே தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறும் உடலமைப்புக்கு தகுந்தவாறும் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது. அப்படி பார்த்தோம்னா நார்மலான டைமில் உறுப்பு சின்னதாக இருக்கும், சுருங்கிய நிலையில் ரொம்ப சின்னதாக இருக்கும். எழுச்சி அடையும் போது 2, 3, 4 மடங்கு அளவுக்கு உறுப்பு பெரிதாகும். சரிங்களா? ஸோ அப்படி பெரிதாகும் பொழுது நீங்கள் அளந்து பாருங்கள். டேப் வச்சு அளங்க, ஸ்கேல் வச்சு அளங்க. இப்படி அளக்கும் பொழுது 3 இன்ச் அல்லது 3 இன்ச்சுக்கு மேலே இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் உங்களால் உங்களுடைய உறுப்பினை கொண்டு ஈடுபட முடியும். 3 இன்ச் ஆர் 3 இன்ச்சுக்கு மேலே. அதுக்கு மேலே இருக்கிறது அப்படிங்கிறது போனஸாக நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். இந்தியர்களினுடைய சராசரி உறுப்பின் நீளமே 5.1 சென்டிமீட்டர். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னாங்க உறுப்பு அந்த நீளத்தை நீங்கள் அளவீடு பண்ணும்போது அந்த போன் இருக்கிற அந்த தசை மேலாப்பில் வச்சு இது பண்ணாமல் நல்லா உள்ளே அழுத்தி வச்சு, ஸ்கேலாக இருந்தால் அந்த கீழே தசையில் வச்சு நல்லா அழுத்தி வச்சு அந்த போனில் போய் இடிக்கணும். இப்படி போனில் இடித்து நீங்கள் அளந்து பாருங்கள், உங்களுக்கு
கரெக்டான அளவு கிடைக்கும். ஏன்னா பல பேர் வந்து அந்த எலும்பில் வச்சு உள்ளே தள்ளி அளக்காமல் மேலே சும்மா தசையோடு வச்சு அளப்பாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு பல ஆண்களுக்கு உடல் எடை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. உடல் எடை அதிகமாகும்போது முதல்ல கொழுப்பு ஸ்டோர் ஆகிற பகுதி அடிவயிறு. அடிவயிற்று பகுதியில் தான் கொழுப்பு அதிகமாக ஸ்டோர் ஆகும். இந்த கொழுப்பு அதிகமாக அடிவயிற்றில் ஸ்டோர் ஆகும்போது அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கீழ்வயிறு, அந்த அடிவயிறுக்கு கீழே இருக்கிற அந்த பகுதியில், அந்த உறுப்புக்கு மேலேயும் அடிவயிற்றுக்கு கீழேயும் அந்த பகுதியில் தான் சதை அதிகமாக போடும். இப்படி சதை போட்டுச்சுன்னா ஆண்களினுடைய அந்த மர்ம உறுப்பினுடைய சைஸ், அந்த சதை மூடிக்கும். ஒருத்தர் ஓவர் ஃபேட்டாக இருக்கிறாரு, இப்போ உதாரணத்துக்கு வந்து அவருக்கு இயல்பாகவே அவர்களினுடைய குறியின் நீளம் ஒரு 5 இன்ச் அப்படின்னு சொன்னால், அந்த சதை போடுது அப்படின்னு சொன்னால் 2 இன்ச் 3 இன்ச் அளவுக்கு வந்து உள்ளே இழுத்துக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ சின்னதாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க, ஓவர் ஃபேட்டாக இருந்தால் கண்டிப்பாலும் அவங்களுடைய உறுப்பு சிறுத்து போகிறதுக்கு நிறைய சிறுத்து போகாது, அந்த தசை கவர் பண்ணிக்கும். அதனால் சின்னதாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் உடல் எடையை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க உறுப்பு பெரிதாக. அதே நேரத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 3 இன்ச் ஆர் 3 இன்ச்சுக்கு மேலே இருக்குது, உடல் எடையும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. இதில் சின்னது பெருசுங்கிறது இல்லை. பெரிதாக இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் அவார்டு கொடுக்க போகிறதில்ல. இன்னொன்று, பெரிதாக இருந்தால் திருப்திகரமான இல்லறத்தில் அமைய முடியுங்கிறது ஒன்றும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்பை ஒரு பாட்டியோட சுருக்கு பையோடு நாம் ஒப்பீடு செய்யலாம். இதை நான் அடிக்கடி சொல்கிறது தான். பாட்டியோட சுருக்கு பை பார்த்தீங்கன்னா மேலே நரம்பு இருக்கும், நாட் இருக்கும். அந்த கயிறு பார்த்தீங்கன்னா அதுதான் பெண்ணோட அந்த முதல் 2 இன்ச் அளவுக்கு. அதுதான் வந்து உணர்வு நரம்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. பெண்ணை கிளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கும் உணர்ச்சியை தூண்டுறதுக்கும் அந்த 2 இன்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 இன்ச்சுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் உணர்வு நரம்புகள் இல்லை. அப்படி பார்த்தோம்னா பாட்டியோட சுருக்கு பை இருக்குது, பைக்கு கீழே அந்த நாட்டுக்கு கீழே எம்டியாக இருக்குது, காலியாக இருக்குது, வெற்றிடமாக இருக்குது. அப்படி உறுப்பில் முதல் 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் அவங்கள கிளர்ச்சி விட்டுனா போதும். அந்த சைஸுக்கு ஒரு ஆணுடைய உறுப்பு இருந்தால் போதும். அப்படி பார்க்கும்போது 2 இன்ச்சு, அதாவது 2 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் இருந்தால் நல்லா கம்ஃபர்டபுளாக ஈடுபடலாம். அந்த 3 இன்ச்சுக்கு மேலே இருந்தாலும் இல்லைன்னாலும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இருக்குது அப்படின்ட்டு நாம் வந்து ஃபீல் பண்ணவும் தேவையில்லை, அதுக்கு மேலே இல்லை அப்படின்ட்டு நாம் ஃபீல் பண்ணவும் தேவையில்லை. சந்தோஷமும் இல்லை, ஃபீலிங்கும் இல்லை. 3 இன்ச் ஆர் 3 இன்ச்சுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலுமே அதனால் எந்த விதமான யூஸும் கிடையாது. ஒரு கவர்ச்சிக்காக வச்சுக்கலாம், ஒரு திருப்திக்காக வச்சுக்கலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரிதாக இருக்குது அப்படின்னு ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுக்காக வேணால் வச்சுக்கலாமே தவிர அதனால் பெனிஃபிட்டோ டிஸ்அட்வான்டேஜோ எதுவும் இல்லை. சில நேரங்களில் ஆண்களுக்கு மனதளவில் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் நல்லா இருக்கலாமோங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருவாங்க. கொஞ்சம் சார், இப்போ நாங்கள் வந்து ஒரு 5 இன்ச்சு இருக்குது, இன்னும் ஒரு அரை இன்ச் ஆர் 1 இன்ச் மேலே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எந்த உறுப்புகளினுடைய தோற்றத்தையும் வடிவத்தையும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இயற்கைக்கு மாறாக செய்ய முடியாது. அறுவை சிகிச்சை மட்டும்தான் உறுப்புகளை பெரிது பண்ண ஒரே வழி. ஆனால் அந்த உறுப்பில் மட்டும் என்னென்னா அதில் போகிற நரம்புகள் சில நேரங்களில் தளர்ந்து போகும். ஹேண்ட் ஜாப் ஆண்கள் அதிகமாக செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நரம்புகள் சில டைம் வந்து ரொம்ப தளர்ந்து போகும். இப்படி தளர்ந்து போகிற நரம்புகளுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து உறுப்புகளிலே போகக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுத்து நல்ல ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி உறுப்பினுடைய தோற்றத்தையும் உறுப்பினுடைய நீளத்தையும் நீங்கள் நல்ல முறையில் அதிகரிக்கலாம், கவர்ச்சிகரமாக்கலாம். அதுக்கு சில எண்ணெய்கள் பயன்படுத்தப்படுது. அதில் ஒரு பெஸ்ட்டான ஆயில் தான் கருஞ்சீரக எண்ணெய்.
இந்த கருஞ்சீரக எண்ணெயை பற்றி சொல்லணும்னா இயற்கை நமக்கு கொடுத்த கொடை அப்படின்னு இந்த கருஞ்சீரகத்தை சொல்லலாம். இந்த கருஞ்சீரகத்தில் இருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய் இது நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும். இந்த எண்ணெயை ஒரு 4-5 சொட்டு எடுத்துட்டு ஆண்கள் அவர்களினுடைய உறுப்பிலே தடவி கொண்டு மெல்லிய ஒரு மசாஜ் செஞ்சு ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுட்டு வெந்நீரில் வெதுவெதுப்பான தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். உறுப்பு நல்ல முறையில் எழுச்சியாகவும் பெரிதாகவும் ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும். இது ஒன்றுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உறுப்பை சுற்றி இருக்கிற முடிகளை நீக்குகிறது. ரோமங்கள் உறுப்பை சுற்றி இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் அந்த முடிகளே 1 இன்ச்சிலிருந்து 2 இன்ச் வரைக்கும் உறுப்பை கவர் பண்ணிக்கும். என்னதான் உறுப்பு பெரிதாக இருந்தாலும் கூட இந்த முடி கவர் பண்ணதுனால உறுப்பு பார்வைக்கு சின்னதாக தோற்றம் அளிக்கும். அதனால் ட்ரிம் பண்ணிக்கோங்க அப்பப்போ. இது க்ளீனாக இருக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வேர்வை அங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஆகி ஸ்மெல் வரலாம். சில இன்ஃபெக்ஷன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதெல்லாம் தவிர்க்கப்படும் க்ளீனாக அந்த இடத்த வச்சுக்கிறதுனால. அதாவது அதிகமான முடியை நீக்க ட்ரிம் பண்ணணும், ஷேவ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப சாஃப்டான பகுதி. அந்த இடத்துல நம்ம பிளேடு வைக்கக்கூடாது, ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுவும் கேர்ஃபுல்லாக. சரிங்களா? நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கிறோம், அதுவே போதுமானது. நீடித்த நேர இல்லறத்திற்கு உறுப்பு பெரிதாக இருக்கிறதுக்கு அந்த முடிகளை நீக்கினா போதும். ஒன்று. ரெண்டாவது நிலை கண்ணாடியில் உங்களுடைய உறுப்பை பார்க்கறது. அது என்னங்க நிலை கண்ணாடியில் பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உறுப்பு எப்பயுமே மேலே இருந்து நீங்கள் கீழே பார்க்கும்போது சின்னதான தோற்றத்தில் தான் உங்களுக்கு காட்சி அளிக்கும். ஒரு பால் இருக்குது, தரையில் வச்சுட்டு நீங்கள் நின்றுட்டு கீழே பார்த்தீங்கன்னா பால் சின்னதாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்மளோட பார்வை அப்படி தான். மேலேருந்து கீழே தரையை பார்க்கும் பொழுது அல்ல கீழே பார்க்கும் பொழுது எந்த பொருளும் இருக்கிற சைஸை விட கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும். அதே பாலை எடுத்து உங்களோட கையில் வச்சு கண்ணுக்கிட்ட பாருங்கள், பெரிதாக இருக்கும். இப்படி நம்ம என்ன பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா மேலேருந்து கீழே பார்த்துட்டு அவங்களுடைய உறுப்பு சின்னதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இதனாலேயே அவங்களுடைய எண்ணம் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது, முடியாது, என்ன என் உறுப்பு சின்னதுங்கிற எண்ணத்துலேயே உறுப்பு சரியாக எழுச்சி அடைய மாட்டேங்குது. சரிங்களா? அதனால் நிலைக்கண்ணாடியில் நல்ல நீளமான நிலைக்கண்ணாடியில் நின்றுட்டு நீங்கள் உறுப்பை பாருங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய உறுப்பு மற்றவர்களினுடைய பார்வைக்கு எப்படி தெரியும் என்பதே உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். மற்றவங்க உங்கள் உறுப்பை பார்க்கும்போது எப்படி நினச்சிக்கிறாங்க, எந்த மாதிரி சைஸில் நினச்சிக்கிறாங்கங்கிறது தெரியும். இது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். இத்தனை நாள் நீங்கள் மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கும் நிலை கண்ணாடியில் பார்க்குறதுக்கும் உங்களுடைய உறுப்பின் சைஸுடைய அந்த ஒரு வடிவம், அந்த ஒரு நீளம் நல்ல முறையில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு அற்புதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை ஆண்களுக்கு இது கொடுக்கும். இது ஒரு டிப்ஸு. இது இல்லாமல் மருந்து மாத்திரைகள் வேறு இது ஏதாவது எக்ஸசைஸ் இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் எதுவும் இல்லை. அறிவியல் ரீதியாக மாத்திரை போட்டோ எக்ஸசைஸ்னாலேயோ நீளமாகுதுங்கிற எந்த எவிடன்ஸும் இல்லை. பட் ஸ்டிச்சிங் டிவைஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இழுத்தல் அப்படின்னு அதனுடைய டிவைஸ், இழுக்கிறது. இந்த புடலங்காய்க்கு கல் கட்டி தொங்க விடுற மாதிரி அது ஒரு மிஷின் மாதிரி பிடிச்சி இழுக்கணும். அது ஒரு டெய்லி ஒரு 4 to 5 hours இழுக்க வைப்பாங்க. அது ஒரு டிவைஸு. அதனால உறுப்பு பெரிதாகும். இது ட்ரை பண்ணாலும் கூட ரிசல்ட் ரொம்ப கம்மி. சொல்லப்போனால் ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச் கிடைக்கிறதே உங்களுக்கு 1 வருஷம் ஆகிடுது. அதனால் ரிசல்ட் ரொம்ப கம்மிங்கிறதுனால இது அதிக பேர் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் இதுக்கும் சயின்டிஃபிக்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லை. கஸ்டமரோட ரிவ்யூ மட்டும்தான் இருக்கே தவிர எவிடன்ஸ் எதுவும் இல்லை. அதனால் இதுலேயும் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ரொம்ப போட்டு இழுத்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற டிஷ்யூ டேமேஜ் ஆகிடும், அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதனால்
இயற்கையாக இருக்கிற சைஸை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாங்கிறத யோசிங்க. சில மசாஜஸ், ஆயில் மசாஜஸ் மூலமாகவும் நல்லா அதை பராமரிக்கிறது மூலமாகவும் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி, ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி, உறுப்பு சைஸை நல்லா நீளப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன விஷயமோ அதை பாருங்கள். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.